ஸோ கைஸ் வெல்கம் டு ரேசிங் பீஸ்ட். கிளம்பலாமா? ஸோ இன்றைக்கி சண்டே மார்னிங் ரைட் தான் கிளம்பியிருக்கோம். அண்ட் வந்து இந்த வாட்டி ப்ராப்பராக செக் பண்ணிட்டேன். ஏன்னா போன வாட்டி பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து மைக்கை செக் பண்ணலை. அது கொஞ்சம் நேரம் விட்டதில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் நல்ல வேலை நான் அந்த இன்ஸ்டா 360 எடுத்ததுனால அதில் கொஞ்சம் கவர் ஆச்சு வீடியோஸ் ப்ராப்பராக. சவுண்ட்லாம் வந்து அதில் இன்பில்ட்டாகவே கிளியர் கட்டாக எடுக்குது. அதாவது வின் நாய்ஸை பயங்கரமாக கேன்சல் பண்ணி இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஓவராக ஸ்பீட் எடுக்க போது என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வின் நாய்ஸை கேன்சல் பண்ணாமல் எடுத்ததுனால இதில் இருந்த ஃபுட்டேஜ் எதுவுமே யூஸ் பண்ணவே முடியல. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. பட் எப்படியோ இன்ஸ்டா 360 வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் அதை கொஞ்சம் போட்டு ஸோ அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் மைக்கை வந்து செக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ண ஒன்று இருக்கும். அதை நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா வந்து எதுக்கு வம்பு சடனாக ஆஃப் ஆகிடுச்சுன்னா நான் ரொம்ப நேரமாக பேசியிருக்கேன். அது எல்லாமே கட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நல்லா தான் வந்திருந்தது வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஜிஞ்சி ஃபோர்ட், அதாவது தமிழில் செஞ்சி கோட்டை அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இதுவா இல்லை இதுதான் அதுவான்னு தெரில. ஆனால் ஜிஞ்சி ஃபோர்ட்னு ஒன்று, அது கரெக்டாக திண்டிவனம்ல ரைட் எடுத்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஜிஞ்சி ஃபோர்ட் தான் இப்போ போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நான் போனதே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ட்ரோன் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து என்ன பிரச்சனைனா அது அவங்களும் கூட வராங்க, அவங்களாம் கேரி பண்ணிட்டு வரணும். அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், பேக் எல்லாம் வெயிட் ஆகிடும். அதனால தான் சரி வேண்டாம், நம்ம ஜஸ்ட் கோப்ரோலேயே கவர் பண்ணோம், இல்லை இன்ஸ்டா கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளம்பிட்டோம். டைம் இப்போ வந்து 7 o'clock. போன வாட்டி வரை கொஞ்சம் பெட்டரான டைமிங்கில் போகிற வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னென்னா இதுவும் கொஞ்சம் லேட்டு தான். இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 o'clock போயிருந்தா கூட கிளம்பியிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ கூட போகும்போது வெயில் பெருசாக இருக்காது, வரும்போது ஹெவி வெயில் அடிக்கும். பார்ப்போம். அது வந்து இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அடிக்க மாதிரி ரொம்ப வெயிலில் போல். ஸோ இந்த வாட்டியும் நானே அவங்க 2 பேர் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். அண்ட் இதுவே ஜாலியாக தான் இருக்குது வச்சுக்கோங்களேன். அதனால தான் இன்னொரு இருந்தால் எல்லோரும் அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு இடம் போகணுன்னு ஆசை இருக்குது. ஸோ நான் ஜிஞ்சி ஃபோர்ட் போனதில்லை, அதனால் நான் போகணுன்னு அது பார்த்தேன். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாண்டி போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இதை ஆல்ரெடி பிளான் பண்ணதுனால சரி ஓகே இந்த வாட்டி அவங்க போய் இந்த நெக்ஸ்ட் டைம் எல்லாம் ஒன்றா போகலாம். ஸோ மேபி நெக்ஸ்ட்டு ரைடு வந்து எல்லோரும் ஒன்றா போகிற மாதிரி இருக்கும். இந்த ரைடு மட்டும் நாங்கள் கப்பல் வாக் தான். ஸோ அது ஜாலியாக தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா செமையாக இருக்குது. காலையில் இந்த மாதிரி வெயில் இல்லாத போது ஒன்றும் சூப்பராகவே இருக்குது. நான் வீடியோலேயே கமெண்ட் பார்த்தேன், என்னன்னா இந்த மாதிரி பிரேக் ரொம்ப அப்ளை பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக பிரேக் அப்ளை பண்ண கை பார்த்தா தெரியுதா, நான் ஜஸ்ட் அது கை இது மேலே தான் இருக்கும். நான் ப்ரெஸ்லாம் பண்ண மாட்டேன். நான் அதே மாதிரி ப்ரெஷர் பண்ணால் இந்த இடத்துல வந்து பிரேக்கிங்கோடைய லெவல் காட்டும். ரைட்டாக தெரியுதா, நான் ஓவராக ப்ரெஸ் பண்ண பச்சை கலரில் அந்த க்ரீன் கலரில் இது ஏறும். நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ வீடியோவில் பார்த்தாலே தெரியும், அது ப்ரெஷர் வந்து பிரேக்கிங் பண்ணும்போது தான் அவன் தவிர அது வரைக்கும் ஆகாது. எதனாலனா ஒரு எப்படி சொல்கிறது, காஷியஸாகவே இருக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் எப்போ யார் வேணால் எதனா சடனாக வரலாம். ஸோ ரெடியாக இருந்தால் தான் அப்படியே பம்ப் பண்ணிட முடியும். அதனால் கொஞ்சம் பிரேக் ஐ மீன் நான் ப்ரெஷர் போடலை. அது இல்லாமல் நான் ரொம்ப லூஸாக தான் வச்சுருப்பேன். ஃபுல் டென்ஷனில் இருக்காது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ளே விட்டு தான் இருக்கும். இதை பாருங்கள், கொஞ்சம் ப்ளே விட்டு அப்புறம் தான் அந்த ப்ரெஷர் தெரியும். நான் ரொம்ப ஃபுல் டைட்லலாம் வைக்க மாட்டேன். நான் டைட்டில் வச்சா ரொம்ப ஸ்பீடாக ஓட்டும் போது தான் டைட்டில் வச்சு ஓட்டுவேன். இந்த மாதிரி நார்மலாக ரைடுக்கெலாம் வந்து டென்ஷன்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நம்ம போகிற ரூட் பார்த்திங்கன்னா திண்டிவனம் ரூட். நம்ம மதுரவாயில் பைபாஸ் தான். மதுரவாயில் தாம்பரம் அந்த ரூட்டில் போயிட்டு நம்ம செங்கல்பட்டு திண்டிவனம். ஸோ 99 கேஃபே அந்த ரூட்டில் தான் போவோம். அண்ட் வந்து இன்னொரு டீம் வந்து இன்றைக்கி பாண்டி போகிறாங்க, அதான் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டி போகிறாங்க, கூப்பிட்ருந்தாங்க. நான் நிறைய வாட்டி பாண்டி போயிட்டோம், அதனால தான் வந்து இந்த வாட்டி போகல. ஆனால் மேபி என்ன சொல்கிறது, நமக்கு R15 இல்லைனா 390 ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம பாண்டி அடிக்கடி போகலாம். இல்லை என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஈஸியாக சுற்ற முடியும். இந்த வண்டியில் என்னென்னா நான் கண்டென்ட் எடுக்கணும், அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் நான் இந்த வண்டியை வந்து நல்லா போகாத இடத்துக்கு, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடம், இல்லை நான் வீடியோஸ் போடாத இடத்துக்குலாம் நான் எடுத்துகிட்டு போய் ஐ மீன் நான் காமிச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி என்னுடைய ஐடியா. நான் வேஸ்ட் பண்ண முடியாது என் டயர்ஸை. ஏன்னா டயர்ஸ் லைஃப் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 6000 தான்.
பிரேக் பேட்ஸும் வந்து அதே மாதிரி புஷ் பண்ணால் அதே மாதிரி டயர்ஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியுது, புஷ் பண்ணால் ஹார்ட் ரீச்சிங்லாம் பண்ணாமல். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இதை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். நான் ரிப்பீட்டடாக போகிற இடத்துக்கு போனேன்னா புதுசாக போகணுன்னு நினைக்கிற இடத்துக்கு போகவே முடியாது. ஸோ அதுலேயே லாக் ஆயிடுவேன் இல்லையா. ஸோ பேசுனது போதும், இனிமேட்டு இந்த டோலை தாண்டதும் மறக்க வேண்டியதான். டோல் தாண்டி இருக்குமா இப்போ 7:10. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நேரத்தில் போவோன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஹைவே பிடிச்சிட்டாலே நம்மளுக்கு ஒரு 6 மினிட்ஸில் இங்கே இந்த ரோடு வந்துட்டோம். ஆனால் சிட்டி வேலை வந்தால் நேரத்துக்கு ஒரு 1/2 hour to 40 minutes ஆகும். வெயில் எப்படி பார்க்குறானே, வெயில் வரதுக்குள்ளே போட நினச்சேன். 7:18 தான், அதுக்குள்ளே எதுக்கு வெயில் வருதுன்னு தெரியல. அதாவது வெளிச்சம் இருந்தால் போதும், வெயில் அந்த ஹீட்டு வேண்டாம். இன்னும் ரோடு மண்ணாக இருக்குது. ஸோ கைஸ் நம்ம வண்டலூர் வந்தாச்சு. அண்ட் வந்து இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது, தலப்பாக்கட்டி. ஸோ அந்த தலப்பாக்கட்டிக்கிட்ட தான் நிறையா பேர் அசம்பிள் ஆவாங்க. ஆக்சுவலாக சிட்டி உள்ளேருந்து வந்து ரைடு போகும்போது அந்த தலப்பாக்கட்டில் தான் அந்த அசம்பிள் ஆவாங்க. ஆனால் நம்ம இப்போ கீழே போல மேலே போக போகிறோம். ஏன்னா கீழே போனால் சிக்னல் இருக்கும், வெயிட் பண்ணி போகணும். ஆனால் கீழே போனால் தான் அந்த இடம் வரும். அதனால் நிறையா சூப்பர் பைக்ஸ்லாம் அசம்பிள் ஆகி அங்கேருந்து தான் கிளம்புவாங்க. ஸோ யாருக்குன்னா வந்து பார்க்கணுன்னு இருந்தால் மார்னிங்கில் அங்கே வந்து பார்க்கலாம். பைக்கு நிறைய பேர் அங்கே அசம்பிள் ஆவாங்க. அதாவது கரெக்டாக இங்கே தான் இந்த தலப்பக்கட்டின்னு போட்டிருக்கல லெஃப்டில். ஸோ இந்த தலப்பக்கட்டி இடத்துல தான் வந்து அசம்பிள் ஆவாங்க. ஸோ கைஸ் நம்ம செங்கல்பட்டு வந்தாச்சு. அண்ட் டைம் இப்போ வந்து 7:42, ஆல்மோஸ்ட் ஒரு 40 minutes ஆகிடுச்சு வரத்துக்கு. ஸோ இப்போ தான் நான் வந்து Insta360 ஓப்பன் பண்ணேன், அந்த லென்ஸை கவர் பண்ணுற ஒரு கேப்பை. ஸோ இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், ஏன்னா இங்கே வந்து மலைகள்லாம் இருக்கும். ஸோ ஒரே அப்பா சுற்றி இருக்குமா, ஸோ ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். அப்போ இன்னும் நல்லா வைப்ரண்ட்டாக கேட்ச் பண்ணும். ரெக்கார்ட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைட்டாக தான் இருக்கா, லைட்டாக க்ராஸாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆங்கிளை. எவ்வளோ ஒட்டி வராரு. ஃபஸ்ட்டு நான் பேசுறது நம்ம மைக்கில் ரெக்கார்ட் ஆகுதான் தெரியல, அதுவே நான் செக் பண்ணணும். டிராஃபிக் இப்போலாம் சண்டே கூட டிராஃபிக் தான். சண்டே தான் ஃப்ரீயாக இருக்கும், ஆனால் இப்போ சண்டே கூட டிராஃபிக் தான். இல்லை எல்லா டைமும் டிராஃபிக்காகவே இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு மாதிரி பெண்டு வரும், அந்த மலைகளோடு சேர்ந்து. அது சூப்பராக இருக்கும். அது எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆட்டம் ஆடிட்டு வராரு அப்பா. இந்த இடம் தான் பண்ணு. டான்சிங் ரோட்டார் மாதிரி போல ஆடிக்கினே வராரு, ஆடிக்கினே இருப்பேன்ற மாதிரி.
இருக்குடா மைக்கில் எப்படி அதாவது டிஜே மைக் மினி கனெக்ட் பண்ணி கேட்குறோ அதே மாதிரி அதில் கேட்குது ஸ்டாண்டர்ட்லேயே மைக் கனெக்ட் பண்ணாமே நல்லா இருக்கும். அதாவது அந்த வண்டியோடைய எக்ஸாஸ்ட் மட்டும் சூப்பராக அழகாக இருக்குது. ரொம்ப வின்னாய்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஆனால் வந்து டிராஃபிக்காக இல்லை. நம்ம மற்ற கேமராலாம் ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பராகவே இருக்குது ஸ்டாண்டர்ட்லேயே. இப்போ தான் இந்த பிரிட்ஜில் நான் தண்ணியை பார்க்குற தண்ணியே இருக்காது, காஞ்சி போயிருக்கும். ஆ ஆ சரி சரி வண்டியிலே வா. சரி ஓகே. சடனாக பிளான் போடுறா. இஞ்சி போட்டு வரும்போது அப்படியே கிரிவலை சுற்றிட்டு வரலாமே வண்டியிலேயே. பார்ப்போம், போயிட்டு வரும்போது பார்ப்போம். நம்ம இப்போ 99 கேப்டாக போக போகிறோம். ஒரு சின்ன பிட் ஸ்டாப் மாதிரி. செம்மையாக தூக்கம் வருது எனக்கு. தூக்கம் வருதுன்னா இதுக்கப்புறம் ரொம்ப தூங்கிடக்கூடாது சொல்லிட்டு ஒரு பிட் ஸ்டாப்பு. ஸோ வந்து 99 கேப்பில் தான் வந்து போக போகிறோம். ஆனால் இதில் நிறையா இருக்குது இந்த மாதிரி. அதுவாக தெரியல, பார்ப்பாரு. இதுவா அடுத்ததாமா? அடுத்ததா அடுத்ததா ஓகே ஓகே. இங்கே 2 99 கேப் இருக்குது. அதனால் இது எது கரெக்டாக 99னா எனக்கு 99 இன்னும் ஆகலையே. இப்போ தான் வரப்போகுது 99. ஓகே ஸோ வந்துருச்சு. இதுதான் மேஜிக்கா. இதுவா வண்டி வந்து இருக்கு. வண்டி அப்படியா? ஓகே ஓகே. அப்பா ஸோ சின்ன பிட் ஸ்டாப் எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே தான் பரவாயில்ல. எப்போ எவ்வளோ நேரம் ஆகிருக்கு? 8:13. ஒரு 1 hour 15 minutes வந்துட்டோம். அது 100 kilometers. 99.1 கரெக்டாக இதுலேயே ஓடி இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு 99 கேஸ் நினைக்கிறேன். ஸோ இருங்க, உள்ளே போய்ட்டு சாப்பிட்டுட்டு இல்லை காஃபி குடிச்சிட்டு கிளம்பும்போது வ்ளாக் பண்ணுறேன். கேம் எடுக்கணும்ல? இல்லை ஏன்? அதே எடுக்கணும்ல, கேமரா எடுக்கணும்லன்னு கேட்டேன்.